வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 7வது ஊதிய குழு அரசு ஊழியர்களுக்கு 18 மாத டிஏ அரியர் தொகை முக்கிய அப்டேட் குறித்த புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி நிலுவைத் தொகை விரைவில் தங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர். மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த அந்த அறிவிப்பு விரைவில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டில் கொரோனா தொற்று நோய் காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 18 மாத அகவிலைப்படி அகவிலை நிவாரண நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று நடைபெற்ற கூட்டு ஆலோசனை நிலைக்குழுவின் 63வது கூட்டத்தில் இந்த பிரச்சினை குறித்த கேள்வி எழுப்பப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கு கொரோனா காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 18 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மீண்டும் எழுந்துள்ளது. வழக்கமாக அகவிலைப்படி ஆண்டுக்கு 2 முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் திருத்தப்படும். இருப்பினும் கொரோனா தொற்றுநோய் காலத்தில் 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் 2021ஆம் ஆண்டின் ஜூன் மாதம் வரை அகவிலைப்படி உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த 18 மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைத் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்ற கூட்டு ஆலோசனை நிலைக்குழு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தொற்று நோய் காலத்தில் அரசுக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக 18 மாத அகவிலைப்படி நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் கொரோனா பிரச்சினை சரியாகி அரசின் நிதி நிலையும் மேம்பட தொடங்கியது. ஆனால் அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி வழங்கப்படாமல் இத்தனை காலமாக அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் 2025ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பு 18 மாத அகவிலைப்படி நிலுவைத் தொகையை விடுவிக்க கோரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கூட்டு ஆலோசனை நிலைக்குழு கடிதம் எழுதியது. ஆனாலும் இன்னும் அதற்கு நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் 8வது ஊதிய குழுவை மத்திய அரசு அங்கீகரித்த போதிலும் இந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகள் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை. 8வது ஊதிய குழுவின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களின் நியமனத்தை மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. 8வது ஊதிய குழுவுக்கு ஒப்புதல் அளித்த பிறகு சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்துவது குறித்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். பரிந்துரைக்கப்பட்ட விதிகளை அரசு விரைவில் அங்கீகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுவரையில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று கூட்டு ஆலோசனை நிலைக்குழு செயலாளர் சிவ்கோபால் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மேலும் ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவு திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று தாங்கள் நம்பிக்கையோடு இருப்பதாக கூறியுள்ளார். 18 மாதங்களாக நிலுவையிலுள்ள அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை விரைவில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபுறம் 8வது ஊதிய குழுவில் சம்பளம் மிகப்பெரிய அளவில் உயரும் என்ற எதிர்பார்ப்பும் மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் உள்ளது. சம்பள உயர்வுக்கான ஃபிட்மென்ட் காரணி திருத்தப்பட்ட பிறகு அதிகரித்த சம்பளம் தங்களுக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.